கும்பகோணம் அருகே உள்ள நாட்டாற்றில் கழிவு நீர் கலப்பதால் 28,000 ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்பதோடு 80 கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமும் கேள்விக்குறியாக மாறி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். கும்பகோணம் அருகே சார்கோட்டை அரசலாற்றில் இருந்து நாட்டாறு பிரிந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மாந்தை பகுதியில் நாட்டாறு வாஞ்சியம் என இரு ஆறுகளாக பிரிந்து காரைக்கால் வரை சுமார் 70 கிலோமீட்டர் பயணம் செய்ய கடலில் கலக்கிறது. இதன் மூலம் 28,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருவதோடு 80 கிராமங்களுக்கு பிரதான குடிநீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் உள்ள நாட்டாறு தலைப்பு வாய்க்காலில் மோடி வாய்க்காலில் இருந்து வரும் கழிவு நீரும் கலந்து வருகிறது. இதனால் நாட்டாற்றில் நீர் நிறம் மாறி மாசு அடைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. அதோடு ஆற்றங்கரை ஓரங்கள் முழுவதும் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி அவற்றை அசுத்தப்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் பல முறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் நாட்டாற்றின் கரையில் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்துவதோடு ஆற்றில் கழிவு நீர் கலப்புவது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆற்றங்கரை ஓரங்களில் ஊராட்சி நிர்வாக குப்பைகள் கொட்டுவது குறித்து விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் குப்பை வாய்க்காலில் இருந்து கழிவுநீர் கலப்பது தொடர்பாக ஆய்வு செய்து தீர்வு காணப்படும் என தெரிவித்தனர்.